ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது கார்ட் கேமர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெத் பார்க் எக்ஸ்ட்ரீம் மோடு தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் ஆரம்பிக்கலாமா? நம்ம தலைவரே சொல்லிட்டாரு. ஓகே, நியூ கேம் எக்ஸ்ட்ரீம் மோடு. கடைசியில் எக்ஸ்ட்ரீம் மோட் ஆட வச்சிட்டிங்க கைஸ். கடைசியில் நான்லாம் எக்ஸ்ட்ரீம் மோட் ஆடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன்ல. விளையாட தெரியணும் கவர்மெண்ட் ஹார்ட் போர்டே போயிடுவோம். தோக்க போகிறது வருது கைஸ். இதில் என்ன அவனுக்கு கேள்வி தான் எனக்கு தெரியல. பயங்கரமான ஜெயிக்க மாட்டேன். யாரு? உன்னை விட சக்தி அதிகமாக இருக்கா? என்னோட சக்தி எல்லாம் என்னோட நட்டைய மாதிரி பெருசாக வந்துருக்கேன். வளர்ப்பில் உன்னோட சக்தி அதிகம். சக்தியாக அதிகமாக இருந்தால் நீ எப்படா தோக்கடிக்க? உன்னை விட சக்தி அதிகமாக இருக்குது, அதனால தான் நீ என் பின்னாடி நிறுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு புரியுண்டா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பண்ணுற? சரி சொல்லு. அவனும் கிளாஸ் அவனும் ஒரே கிளாஸ் தான் படித்தேன். யாரு? அவங்க அண்ணனை நான் தான்டா போட்டு தள்ளது. ஒரே கிளாஸ். உங்கள் அண்ணன் என்ன இவங்க அண்ணன் இல்லை, இவங்க தம்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணால் நான் அவன் கதையை முடிச்சிட்டேன். இப்போ அவங்க அண்ணன். It looks like you've learned how to travel between worlds. It won't help you anyway. Your sister will never wake up again. I stole her mind. Soon I will destroy her. இந்த கதையெல்லாம் நான் பார்த்தாச்சு. இவன் நம்ம சிஸ்டர் கடத்திட்டு போயிடுவான். இதோ இவன் தான் கைஸ் அவங்க அண்ணன். நான் தாண்டா அவனை கொன்னேன். அது மறந்துட்டியா? நீயும் தானே துணைக்கு இருந்த. மறந்துட்டியா? அது அவங்க அண்ணன் கூண்டுக்குள்ளே அடைச்சி சாவிடான்னு சொல்லி இழுத்து விட்டோமே. கூண்டுக்குள்ளே வச்சு அவனை சட்னி ஆக்கிட்டோமே. ஏன்? முக்கிய காரணமே நீ தானே. நீ தானடா அவங்க அண்ணனை கொண்ட பிளான் போட்டு கொடுத்ததே நீ தானே. இரு அவங்ககிட்ட போட்டு கொடுக்குற. இரு போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான்? நான் நரகத்தில் இருக்கேன். இவன் தான் கேஸ் அவன். இப்போ புதுசாக வந்திருக்கிறவன் இவன். நான் ஹெல்லில் இருக்கேன். யாராலையும் நெருங்க முடியாது. அந்த பயம் இருக்கட்டும். எந்த பயமும் இல்லை உன் மேலே. சொல்லுண்ணா. என்னடா பண்ண போகிறேன்? ஏய், இது கனவு உலகம்டா. நிஜத்தில் பண்ண முடியாத விஷயத்த கனவு உலகத்துக்கு போய் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுக்கும் சேவ் பண்ணிக்கலாங்க. துரத்தவா போகிறான் ஒன்று. இந்த கேம் இருக்குன்னு எடுத்தாச்சுங்க. திருப்பி எக்ஸ்ட்ரீம் மோடு இதெல்லாம் எப்போ 2020 கோவிட் டைமில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த கேம் விளையாடணும்னு ஆசையாக இருக்குங்க. கேம் மட்டும் நல்லா விளையாடு கைஸ். நான் சொல்கிறது ஏட்டுவாங்க. இவன் தோக்க போகிறான். ஏன் கைஸ் இவ்வளோ நெகட்டிவாக இருக்க? இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நான் உன்னை தூக்கி சாப்பாடுக்காக அவனை கொடுத்துருவேன். அவன் கொலை பசியாக இருக்கான், பார்த்துக்கோ. அவன் போட என் கிளாஸ்மேட் அவனா ஒன்று பண்ண மாட்டானா? உன்னை விட பவர்ஃபுல்லியா? அவன் ரொம்ப பசியில் இருக்கான். அப்புறம் நான் டென்ஷன் ஆனேன்னா உன்னை தூக்கி சாப்பாடாக அவனை கொடுத்துட்டு போடுவேன். அப்புறம் உன்னை கடிச்சு துப்பிடுவான். அந்த காஸ்டியூம் என்ன அடிச்சு அடியில் படுத்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ நம்பாத. நீ நேரில் அந்த சம்பவத்தை பார்த்துருக்கணும். நம்பிட்டேன். அவன் ஹெல்லுக்கு வந்து எல்லாரும் அடிக்க ட்ரை பண்ணான். நான் இருந்த உலகமாக ஓடிட்டு பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டு பார்க்குறேங்க. 8 3 4 5 விஆர்டிக்கு போய் மாற்றிட்டு போட்டு வந்துடலாம். காஸ்டியூம் எந்த ஹாஸ்பிட்டலில் கிடப்பான்னு தெரியல. எங்கேயும் இல்லை. அவர் கண்டிப்பாக வருவார்.
அவனை அடிச்சு அடி நீ தெரில. நீ அடி வாங்க அதனால அவன் பாரு அவன் அடிச்சதால தான் அவன் வரல, என்ன வந்திருப்பான். இல்லை கைஸ், அவருக்கு ஏதோ ஊரில் இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நாளில் வெயிட் பண்ணுங்க, அவர் தானாக வந்துடுவார். அவன் ஊரில் அடி வாங்கின அடியில் இருக்கான். சரி நீ பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும். என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவனை அடிச்ச அடி அந்த மாதிரி நரகத்தில் நடந்த அப்பேற்பட்ட சண்டை. அதான் பார்த்துட்டேன் நீ போட்டு. சரி ஓகே கைஸ், நம்ம வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு வந்துட்டாங்க சாவு. இது அக்ஷமியா சாவியா? உனக்கு எதுக்கு தேவையில்ல பயமா இருந்தா நீ ஏன்டா சிரிக்கிற? நீ ஏன்டா சிரிக்கிற? போடா ஊட்டிக்கு. என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். கண் எடுத்து தம்பி, கனவு உலகத்தில் கண்ணு கொண்டு வா பார்க்கலாம். உன்னால் முடிச்சா கொண்டு வாடா. பலூனை தானே கொண்டு வந்தேன். முடிச்சா உண்மையாக கொண்டு வா. அந்த பலூனை கொண்டு வா. கன்று மட்டும் வந்துச்சுன்னா உன்னை நானே போட்டு தள்ளிடுவேன். நீ பேயிடா, உன்னை கொள்ளணுன்னா எனக்கு சக்தி வேணும். பேய் எப்படிதான் கண்ணை வச்சு சொல்ல முடியும்? அவங்க தம்பியே நான் கொண்டவன். அவனை நீ கூண்டுக்குள்ள மாட்ட வச்சு கொலை பண்ண. நான் அவ்வளோ முட்டாள். உன் தம்பியவே நான் கொண்டவன். நீ கம்முன்னு ஒரு பேயோட கதையவே நான் முடிச்சிருக்கேன். கிராணி எத்து போன பேய் முடிச்சாலும் நம்பிடுவானா? நீ கிராணியோட சக்தி வேந்தவன் தெரியும்டா. நான் முடிச்சதே உன்னோட தம்பியை தான்டா. என்னோட சிஷ்யன் அவனெல்லாம் முடிச்சு பார்ப்பான். பதற எல்லாரையுமே போட்டாச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம். உள்ளே கொஞ்சம் அட்வான்ஸ்டு மான்ஸ்டர் இருப்பாங்க. இவன் சாக போகிறான். லைனாக வராங்க. வாங்கி கட்ட வாங்க வாங்க. செத்து போங்க செத்து போங்க. அப்பயும் எழுத்துல நீ செத்து இருப்ப. சேவ் பண்ணி வச்சுக்கிறானா? என்கிட்ட மோதாதீங்க. நான் பிஸ்டல் வச்சு அவங்கள முடிச்சிருவேன். நீ கண்ணு வச்சுட்டு சீன் போடாத. கண் இல்லாமல் கையில் கொடுத்து. நீ மான்ஸ்டர், நான் மனுஷன். அது மறந்துட்டியா? யார் ஆர்சிபி ஃபேன் இருக்கீங்களோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஎஸ்கே ஃபேன் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக தான் ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். அப்புறம் இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஈசாலை கப்புன்னு கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. பார்ப்போம் எத்தனை பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. என்ன மாதிரி பாசிட்டிவ் மேன் யாருறது? பாசிட்டிவ் மேன் காமன். இதுக்கு முசுரோட அன்றைக்கே முடிச்சிட்டு யார் அடி வாங்குறதுன்னு? ஆமாம், அடி வாங்காமையா வராமல் இருக்கா? நம்மளு போட அடி வாங்கினவன் தான் அடியை பற்றி பேசுவான். அப்படியா? சரி, அவன் வாங்கினவன் அடி இல்லை. அவன் பவர் கம்மியாக இருந்ததால் அவனை போட்டு விளாசிட்டேன். சரி கைஸ், சண்டைக்கு ரெடி ஆகலாமா? ஷாக்கின் எடுத்து கொடுங்க. அப்படியே எதுக்கு மெடிசன் வேணும். மெடிசன் கண் எடுக்கிறேன், நான் எடுத்து போடுறேன். ஏன்னா விட்டாமல் நம்ம 2 பேரையுமே அடிச்சிருவான்.
தெரியும்ல. என்னது கழிக்கிறா? ஏன்னா அவன் ஜெயிண்ட்டுப்பா, உன்னோட சக்தி அதிகமாயிடுச்சு அவனுக்கு. நெட்டைய மாதிரி என்னோட வளர்ந்துட்டா நான் ஆவி என்ன எவனாலும் அடிக்க முடியாது. பூந்து பூந்து போயிடுவேன். ஆவிக்கா மாவி, அது மறந்துடாத. நான் 2 புல்லட் விட்டு தான் ஓடிட்டான், அது நீ மறந்துடக்கூடாது. உன்னை விட பவர் ஆகிட்டான் அவன். அவனை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல உன்னை கட்டுப்படுத்தணும்டா. கைஸ் வாங்க கைஸ், 2-1 பார்க்கலாம். அவனை வரண்டா இந்த மாதிரி வந்துட்டான். நீ எனக்கோசமா ஜெயிக்கிறேன். எல்லாம் டென்ஷன் ஆயிடுவோம். ஏன் உன்னை போட்டு தள்ளிடுவானா? போட்டு தள்ள மாட்டான். என் கடன் காசு உன்னை முடிச்சிருவான். சரி இரு, நம்ம இப்போ ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். வந்துட்டான். எவ்வளோ தூரம் வேணா போ. ஓடுறா ஓடுறா. எப்படி வரான் பார்த்தீங்களா? என்னடா மாடு வண்டி மாதிரி வரான். நான் என்ன தம்பி மாதிரி நினைச்சியா? இல்லை சட்டத்தலைவி கிராண்டி மாதிரி நினைச்சியா? இல்லடா, நான் உன்னைய பருப்பு மாதிரி நினைச்சேன். கேட்குறான் பருப்பு. பாருடா செத்துருவேன். நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் ஏன்டா உங்ககிட்ட வர போகிறேன்? நான் உன் தம்பியவே கொன்னவன்டா. தம்பி நான் அவனுக்கே அண்ணன்டா. ஒழுங்கா என் தங்கச்சியை விட்டுடு, ஒழுங்கா என் தங்கச்சியை விட்டுட்டு போயிடு. என் தம்பியை கொல்ல, தங்கச்சியை கொல்லாம விட மாட்டேன். இப்போ பாரு, எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? நான் உன் தம்பி என்னை அட்டாக் பண்ணால் நான் அவனை கொண்டுட்டேன், சரியே போச்சு, அவ்வளோதான். நீ மன்னிச்சு விட்டு, நீ என்னை மன்னிச்சு விட்டு, அவ்வளோதான். அதே மாதிரி நான் தங்கச்சியை கொண்டுட்டேன், நீ மன்னிச்சு விட்டு வாடா, விட முடியாது. கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். காப்பாற்றி என்ன பண்ணுற நானும் பாருறேன். அப்போ நீ பழி வாங்காமல் நீ விட மாட்டியா? நான் இப்போ பழி வாங்குறத முதல் குறிக்கோள் இப்போதைக்கு. அதுக்கு நான் எப்பேற்பட்டவனா கூட மாறுவேன். கட்டாயம் நீ கொன்னே திருவியா? ஆமா, அதுக்கு ஜெயந்தா பெரிய ஃபார்மனே ஜெயந்தா தப்பிச்சு போயிட்டேன். போடா, நீ இப்போ வேணா தப்பிச்சு இருக்கணும். ஆனால் அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக பிடிப்பான்னு தான் அவன் மைண்ட் வாய்ஸ் நினைப்பான். நெகட்டிவ். ஆனால் உங்களால் கனவு உலகத்துக்கு கூட வர முடியாது, என்னால் போயிட்டு வர முடியும். மரியாதை போயிடும். இதெல்லாம் பெரிய ஸ்கில்லுன்னு நினச்சிக்கிட்டு பேச. கீழே ஒரு பேர் வரும்யா, அந்த பேர் போட்டிருக்கிறவனும் இதோ இவன் செத்து போனப்பவே இவன் கூட கீயும் சேர்த்து புதைச்சிருக்கானுங்க. நாசமாக போனவனே. இப்படிதான் இருக்கணும். செத்து போயிட்டேன்னு தெரியுது. ஏன்டா உன்னை உன் உடம்ப மட்டும் புதைக்க வேண்டியது தானடா. சுடுகாடு ஏடா ஆவிக்கு எனக்கு ஹெல்ப் வேணுமா? வாடா வாடா தோடா. பிஸ்டல் எடுத்து சொல்லுவாங்க. பிஸ்டலில் புல்லட் இல்லை பாய். பிஸ்டல் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். பிஸ்டலில் சுட்டு பேட்டை வச்சு அடிக்கணும். பேட்டை வச்சு அடித்து நான் சாகணும். சுடுகாட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கூடுவா? நீ யாரா வேணா கூப்பிட்டு. கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை கதம் பண்ணியிருப்பானுங்க போல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மான்ஸ்டர் இருக்காங்க கைஸ். இருங்க கைஸ், நம்ம சுடுகாட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம். கைஸ் ஒரு வழியாக கல்லாரக்கிட்ட வந்துட்டேன் கைஸ். இங்கே வரத்துக்குள்ளேயே பாதி போரே நடந்துருச்சு. இந்த குட்டிங்களை சமாளிக்கவே பேட் எடுக்க வேண்டியதாக போச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஐயோ, இப்போ ஒவ்வொரு கலரையாக நான் போய் தேடணுமா? இவனா? இவன் கிடையாதுடா. பேர் அவன் பேர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன வருஷம் நம்மளுக்கு தெரியாம எதுவும் தெரியும். எப்படா தேடுவேன்? அவன் பார்த்துருப்பான்ல, அது போதும். ஓகே, ஃபுல்லாக நான் தேடிட்டு பார்க்குறேன். மார்க்கு கிரிகோரி இவன் தான் கைஸ். இந்த மார்க்குன்ற இந்த ஒரு கேனன் தான் இவன் தான். உலகத்துக்கு போடா. அப்போ நீ இங்கே எடுத்து போறியா? வரேன், கிளம்பு. வாடா, துணைக்கு வாடா. எனக்கு இந்த பவர் இல்லை. ஆவி உலகத்துக்கு தான் போக முடியும். ஏன் அங்கே ஒரு 10 நிமிஷம் இங்கே வாவேன். உன்னை
ஏன் நான் உன்னை பலியாட கொடுத்துட்டு போயிடுவேன்டா. போயிட்டு வாப்பா. கைஸ் வாழும்போது ஒன்றா தான் வாழும், சாக போது வா ஒன்றா போய் சாகலாம். கிளம்பு. வந்துட்டா கைஸ். அந்த தப்பிச்சு இங்கே மாட்டாம எங்கே போக போகிற? அவ்வளோதான். ஒரு இடத்துக்கு நான் அடிப்பேன். இல்லை இல்லை அப்படிதான். ஒரு செகண்ட் பட்டா. டேய் விட்டுடுறா, உன் தம்பியை நான் கொன்னது தப்பு தான்டா. தம்பி தப்பு கணக்கு போட்டாதா? சை எடுக்க முடியல கைஸ். You can't run away from me. நான் என்னடா தப்பு பண்ண உனக்கு? கிளாஸ் மட்டும் கூட தான் இருக்கான். அப்படி விடு. அவன் இல்லை, அவன் உண்மையான அவன் கனவு உலகத்துக்கூட வர முடியாது அவனால். எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஐயோ இது வேறு அரேஞ்ச் பண்ணுமா? சரி ஓகே கைஸ், எப்படியா நம்ம ரியாலிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அப்பா நீ இப்போ உயிரோடு வந்துட்டு சந்தோஷப்படுறா. நான் செத்துருந்தேன்னா நீ ரியாலிட்டியில் செத்து போயிருப்பில்ல. உன்னை பற்றி கேட்டான், அவனை போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படியே சொல்லி ஏன் மாட்டான் செத்து போயிட்டு மாட்டான். இரு அடுத்த வாட்டி நீ உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு 500 ரூபா கடன் விட்டா உன்னை கொண்டுடுவான் போலயே. அது அவனுக்கு என்ன மாட்டினா தானே. மாட்டினா கொண்டுடுவான். நீ தான் உன்னோட சக்தி வாய்ந்தவன் கேள்விப்பட்டனே. அவன்கிட்ட இருந்து நீ காப்பாற்றேன். அது நான் இளம் வயதில் இருக்கும்போது. ஓ மை காட், வந்துட்டானுங்க பப்பால் பசங்க. நீர் தான் இவனை பிடிச்சி சாப்பிட்ருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பான். இந்த மிருகம் வீட்டில் மாட்டுறேன் சில்லி ஃபில்லு இல்லை. நீ சில்லி ஃபில்லோவாக இருக்கிறதால தானே அப்படி சொல்கிறேன். இஷ்டல்லையே முடிச்சிட்டோம்ல உங்களுக்கெல்லாம். இஷ்டல்லே டைனோசரோட குட்டிங்க மாதிரி வருது. சாரி நானும் சின்ன பசங்க ஆடக்கூடாதுன்னு பார்த்தா மொத்தத்தில் கண்ணை வச்சு தானே போட்டுருக்கேன். அப்புறம் என்ன ஆடிட்டு இஷ்டம் வச்சு போடலான்னு பார்த்தேன். நான் மட்டும் செலுத்து போகணும்னு வச்சுக்கோங்க 80 போயிடுச்சு. சரி இருங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே மருந்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். பைஸ் வந்துருச்சு. அந்த விருந்தாளியை மனப்பூர்வமாக கவனிக்கலாம். 96 இஷ்டல்லையும் அவங்க முடிக்கிறேன்டா. என்னடா பண்ற? பிஸ்டல் எடுத்து சாக மாட்டேங்கிறானுங்க. ஏன் பிஸ்டல் சாக மாட்டேங்கிறானுங்க? ஏன் பொறுமையாக சாகணும். 6 புல்லட்டடா. பிஸ்டல் அடித்தா ஒரு மனுஷனை போட்டு தள்ளுறதுக்கு, ஒரு மான்ஸ்டர் கொள்றதுக்கு 6 புல்லட்டா. இந்த நிலமையில இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ் சாவி எடுத்து விட்டோம். இப்போதைக்கு நம்ம கீழே போய் லிஃப்ட்டில் போய் அங்கே கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம கீழே போக வேண்டிய வேலை வந்து விட்டது. நம்ம ஒரு கார்டு எடுத்தோம் பார்த்தீங்களா அங்கே மேலே, இந்த கார்டு தான் லிஃப்ட்டுக்கானது. பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு கேம்லேயே 1.5 மணி நேரம் ஆகும். டென்ஷன் ஆகுது. 1.5 மணி நேரமா?
கைஸ் பெரிய கேம் கைஸ் கீழே ஒரு வேளை வந்து விட்டது. இப்போதைக்கு இங்கே தான் டெட் பாடி உட்காந்து இல்லை கைஸ் வந்து ஃபுல்லாக ஏறி போகிறோம். பாயிண்ட் பண்ணுங்க 1 2 3 4. ஓ உள்ள சர்ப்ரைஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது கைஸ். என்னடா உஷு உள்ள ஆள் இருக்கான். சர்ப்ரைஸ் அட்டாக். இப்போ நம்ம எழுப்புற சத்தத்தில் உள்ளே இருக்கிற மான்ஸ்டர் வெளியே வரணும். ரெண்டும் ஃபயர். ஆ கைஸ் ஓகே கைஸ் அந்த அலாரம் ஒன்று கர்மம் பிடிச்சது நின்று தொலைய மாட்டேங்குது. ஓகே இப்போ வந்துட்டு மெடிசனை தூக்கிடலாம். ஓகே கைஸ் நம்ம போயிட்டு வேலையை முடிச்சிடலாம் வெற்றிகரமாக. எத்தனை மணி ஆகுது? மணி 6:05. 6:15 தான் ஆகுது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு மெடிசன் கொடுத்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். இருந்த புல்லட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ மெடிசனை போட்டு பார்ப்போம். வேலை செய்யணும்னா என்ன ஆகுறது? அவ்வளோதான் டெத் பார்க் போக வேண்டியது தான். என்ன நடக்குதோ இதெல்லாம் காப்பாற்றாதுன்றான். கொல்ல போற பார்த்துக்கோங்க. கொல்ல போறியா? அப்போ நீ ரியாலிட்டிக்கு வந்துட்டியா? ரியாலிட்டிக்கு எப்படி வந்த? ரியாலிட்டி டே நைட்டி மேன் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணுறான். எத்தனை இப்போ ரியாலிட்டிக்கே வந்துட்டான். ஓகே கேஸ் நம்ம போய்ட்டு கேமை சேவ் பண்ணிட்டு கேம் இதோட முடிச்சிக்கலாம். ஓகே கேஸ் அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் நம்ம தங்கச்சியை காப்பாற்றுவோமா காப்பாற்ற மாட்டோமான்றது அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரம் காட் கேமர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பார்டரில் நமக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த டைமில் நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ஓகே பாய் கைஸ். நமக்காக நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் உயிரை கொடுத்து சண்டை போடுறாங்க கைஸ். அதனால எல்லோரும் கொஞ்சம் பத்திரமா இருங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்மி நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் கைஸ். நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க கைஸ். ஓகே பாய் கைஸ். அதை பார்க்க அவசியம் இல்லை. யார் நீதான் பார்த்துக்கலாம். ஓகே பாய் கைஸ்.